கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வாழ்க்கையில் முதல் முறையாக நான் இங்கே இந்த ராதாபுரம் அப்படிங்கிற ஊரை நோக்கி போயிட்டுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நேஷ்னல் ஹைவேலேருந்து அப்படியே வள்ளியூர் தாண்டிட்டோம். வள்ளியூர் தாண்டி அந்த சிங்கிள் கேரேஜ் ரோடு வந்துருச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாக மழை திருநெல்வேலியில். அங்கே இருக்கிற மலையில் மேலே பாருங்கள் ஃபுல்லாக அப்படி க்ளவுட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. சரி, எதுக்கு ராதாபுரம் போயிட்டுருக்கேன்னு தானே கேட்குறீங்க. ராதாபுரத்தில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ எடுக்கிறதுக்காக, ஒரு ஃபுட் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இயற்கை அழகை ரசித்தபடி அப்படி போயிட்டுருக்கலாம். இனி தென்மேற்கு பருவமழை தொடங்கவே இல்லை. ஆனால் இப்போவே இந்த ஏரியாலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 10-15 நாளில் தொடங்கிடும்னு நினைக்கிறேன் தென்மேற்கு பருவமழை. அப்படி கரு மேகங்கள் சூழ்ந்து இருக்குது பாருங்கள் மேலே. ஓகே, நம்ம இப்போ ராதாபுரம் வந்தாச்சு. ராதாபுரம் நல்ல ஒரு அழகிய ஒரு சிற்றூர் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ரொம்ப அழகாக இருக்குங்க ஊர். மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அதனால் ஊரே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இங்கே வரகுண பாண்டீஸ்வரர் நித்திய கல்யாணி அம்பாள் திருக்கோயில், அதுக்கு பக்கத்தில் தான் அம்பாள் மெஸ். இங்கே தான் சாப்பிட போகிறோம். அப்போது என்ன ஸ்பெஷல்னு நான் என்ன சொல்கிறேன். இங்கே ஒரு பெரிய கோயில் தெப்பக்குளம் இருக்குது. வா, இந்த சம்மர்லேயும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. வெயில் காலம் கடந்துமே தெப்பக்குளத்தில் நல்லாவே தண்ணி இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நான் ராதாபுரம் வந்திருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம். ராதாபுரத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே அம்பாள் மெஸ்னு ஒரு உணவகம் இருக்குது. இவங்ககிட்ட ஜென்ரலாகவே ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரியும் எனக்கு. இவங்ககிட்ட ஸ்பெஷல் மீல்ஸ்னு ஒரு ஐட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 26 ஐட்டம்ஸ் வந்து அந்த மீல்ஸில் வச்சு ஒரு தாலி மாதிரி சர்வ் பண்ணுறாங்க. இலையிலையும் சர்வ் பண்ணுறாங்க. அதோட விலை பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். 250 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்வீட்லேருந்து காரம்லேருந்து அறுசுவை உணவு நீங்கள் ருசி பார்க்கலாம். ஸோ அது எல்லா நாளுமே அந்த மீல்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தா அப்படியே இங்கே ஒரு வெயில் காலம் மாதிரியே இல்லை, அப்படியே குழுன்னு இருக்குது சீதோஷ நிலையை. இப்போ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ராதாபுரம் அம்பாள் மெஸ்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தலாம். பியூர் வெஜ், இது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜ் மீல்ஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே எல்லாம் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று வரைக்கும் வெயில் பொழந்து தாம போட்டு இன்றைக்கி நீங்கள் வந்த நேரம் கூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீல்ஸுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. வத்த குழம்பு இருக்குது, கூட்டு பொரியல், அவியல், கீரை கூட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே மத்தியானம் 12 மணிலேருந்து 3:30 வரைக்கும் ஸ்பெஷல் மீல்ஸ் பரிமாறப்படும்னு சொன்னாங்க. பட் மணி இப்போ 12:45 ஆச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பாயசம் கொடுங்கன்னு சொல்லி அவங்களோட பாயசம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது பாயசம். ஜவ்வரிசி பால் பாயசம். ஓ, வந்தாச்சா, சூப்பர். ஓகே ஓகேங்க, சூப்பர். ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ். ஓ, ரைட் ஓகே. சார் இதெல்லாம் எப்படி சார், லிமிட்டடா இல்லை எக்ஸ்ட்ரா வேணும் வாங்கிக்கலாமா? லிமிட்டடு. ரைஸ் அன்லிமிட்டடு. அதுக்கு சாம்பார் அதெல்லாம் எவ்வளோ வாங்கிக்கலாம்? ஓகே. தால், இது வத்த குழம்பு, இது பாயசம், இது ஸ்வீட்டு கேசரி, இது ஊறுகாய், மோர் வத்தல், ஆனியன் ரைத்தம், இது பச்சடி, இது பொரியல், கீரை, அவியல், இது கோபி மஞ்சூரியன். இது ஆலு மசாலா சப்பாத்தி. என்னது இது? ஆலு மசாலா சப்பாத்திக்கு. இது வெஜ் பிரியாணி, சாம்பார் சாதம். ஓகே. இது மோர் குழம்பு, ரசம், வடகம், சிப்ஸு, பருப்பு வடை, பூந்தி, இனிப்பு பூந்தி, ஸ்வீட்டு, அப்புறம் சப்பாத்தி.
ஸோ சப்பாத்தி லிமிட்டு, ரைஸ் வந்து எத்தனை தடவை வாங்கிக்கலாம் இல்லையா? ஓகே. ஆனால் இதெல்லாம் இது டேஸ்ட் பண்ணாலே வயிறு நிறைஞ்சிருங்க. இங்கே இது வந்து என்ன சக்கரை பொங்கலா? அது சாம்பார் சாதம். ஓகே ஓகே, ரைட். இது வந்து சாம்பார். சரி. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பு சர்வ் பண்ணிடுறாங்க. டெய்லி இந்த சூப் மாறும். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் சூப் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் இங்கே. ஓகே, இப்போ நம்ம சப்பாத்தி சாப்பிட்டு கேட்டால் நீங்கள் ரைஸ் வந்து பரிமாறுவீங்க இல்லையா? சரி. ஸோ இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு தெற்கு கடலோர தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கேருந்து கடல்லாம் ரொம்ப பக்கம். இந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா குழுகுழுன்றது ஊருக்குள்ள வரப்போ. நான் எப்போவுமே இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் தான் உள்ளூர் மக்கள் சொன்னாங்க, நேற்று வரைக்கும் வெயில் போட்டு மண்டையை பொழந்தது, நீங்கள் வந்த நேரம் கூலாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, இங்கே வந்து இந்த அம்பாள் மெஸ்ஸில் இந்த ஸ்பெஷல் மீல்ஸ் ட்ரை பண்ணுறதுக்காக தாங்க வந்தோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எண்ணி பார்த்தோன்னா 4, 8, 12, 16, 20, 24, 25 சாப்பாடு கிட்டத்தட்ட 30+ ஐட்டம்ஸ் வருதுங்க. சாப்பாடு, சாம்பார், வத்த குழம்பு, தயிர் எல்லாம் சேர்த்துனிங்கன்னா சூப்போடு சேர்த்து அப்பளம் எல்லாம் சேர்த்து 30 ஐட்டத்துக்கு மேலே வருது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். ஸோ இது சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துட்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒன்ஸ் தான் சர்வ்டு. ஸ்வீட்டிலேருந்து எல்லாமே வந்து ஒரு தடவை சர்வ் பண்ணிடுவாங்க. ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலடும் வந்துடுது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சர்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு, அதுக்கு வந்து பருப்பு பொடி கொடுப்பாங்க, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், தயிர் இதெல்லாமே கொடுப்பாங்க இல்லையா. அது நம்ம எத்தனை டைம் வேணும் வாங்கிக்கலாம். பட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இது வந்து ஷேரிங்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு தான் இது. நீங்கள் நல்ல ஒரு அந்தளவுக்கு சாப்பிடக்கூடிய ஆளுகளாக இருந்தால் மட்டும் இது ஆர்டர் பண்ணுங்க. இல்லாட்டி அவங்களோட ரெகுலர் மீல்ஸ் இருக்குது. அது வந்து நிறைய பேர் அதை சொல்லி சாப்பிட்ருக்காங்க. அதே வாயெல்லாம் ஊறுதுங்க பார்க்குறதுக்கு. இந்த அவியல், வத்த குழம்புலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, பார்த்தா வாயெல்லாம் ஊறுது. இது வந்து சரி, நம்ம ஒரு யூடியூபுக்கு ஒரு நல்ல கண்டென்ட், அதுக்காக தான் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி இதை நம்ம காமிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் வந்து பெங்களூரில் தான் இந்த மாதிரிலாம் நிறைய விதவிதமாக இது பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே யாருக்கு தெரியும் ராதாபுரம் மாதிரி ஒரு சின்ன ஊரில் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிது அப்படின்ட்டு. கூடவே பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிறக்க ஃப்ரூட் சாலடும் ஐஸ்கிரீமும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூப்பு அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பு, ஒரு பருப்பு பொடி, நீங்கள் ஓகே இங்கே வச்சுருங்க. நான் இப்போ சாயந்தரம் போகுது, இங்கே வச்சுருங்க. ஸோ மஷ்ரூம் சூப்பு இது எப்படின்னு பார்ப்போம். நல்ல ஒரு க்ரீமியான மஷ்ரூம் சூப்பு, பீன்ஸு, நிறைய வெஜ்ஜிஸ் இருக்குது, இதுலேயே நிறைய பெப்பர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. சூப் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, நீ குடிங்க வந்துட்டுருக்கு அப்படின்னு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி தட்டை பார்த்தவனே நான் சரியான வார்த்தைகள் கரெக்டாக வச்சு பாடினேன்னு நினைக்கிறேன். ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், சாரி. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ அற்புதமான சாப்பாடு. ஒரு மில்க் பேடா ஒன்று வச்சுருக்காங்க. இனிப்புலேயே மில்க் பேடா, பூந்தி பாருங்கள், பூந்தி, 3 வகை ஸ்வீட், 4 வகை ஸ்வீட்டு பாயசத்தோடு சேர்த்துனா. கேசரி சூப்பராக இருக்குங்க. கேசரி இனிப்பு கரெக்டாக போட்டிருக்காங்க. சரி, நம்ம அப்படி ஒவ்வொரு கிண்ணமாக எடுத்து சாப்பிட்டுட்டு அதை அப்படியே நம்ம வெளியில் வச்சிடலாம். கோபி 65 கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கோபி மஞ்சூரியன் இதில் இருந்தது. சரியான சூடு, நல்ல டேஸ்ட்டு, நல்லா முறுமுறுப்பாக பெரிய பெரிய பூவாக போட்டிருக்காங்க. கோபி 65 சிறப்பாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன். ஸோ இவ்வளோ பெரிய தாலி நம்ம முன்னாடி வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணணும். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் அதை சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட வேண்டியதை எடுத்து. ராதாபுரம் ஒரு
ஒரு சிற்றூர் இல்லைன்னா ராதாபுரம் வந்து ஒரு சின்ன ஊர். பக்கத்தில் இருக்கிற பெரிய சிட்டி அப்படின்னா திருநெல்வேலி. திருநெல்வேலி கூடயே போட்டி போடுற மாதிரி ஒரு ருசிங்க இந்த மஞ்சூரியன் எல்லாமே. நான் டேஸ்ட் பார்த்தாலும் எடுத்து அப்படி வெளியில் வைப்போம் பருப்போட. ஸோ நேற்று அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பெர்மிஷன் வாங்கினேன். தயக்கமாக தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து ஸ்பெஷல் மீல்ஸு, ஒரு டேபிளே இதுக்கு நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கும், பயங்கர பிஸியாக இருக்கும், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ரெகுலர் மீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ ஏசி செக்ஷனில் உட்காந்துருக்கோம். ஏசி செக்ஷனில் ஒரு 2 டேபிள் போட்டிருக்காங்க, 8 பேர் உட்காரலாம். நேந்திர சிப்ஸு. இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியாக தாங்க இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கும் விருந்து நாக்குக்கும் விருந்துன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. வடகம் நேந்திர சிப்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேரளா பக்கத்துலேயே வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை கிளியர் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு எது சைட் டிஷ்ஷு? ஆலு. ஓகே. ஸோ சப்பாத்திக்கு வந்து ஆலு மசாலா, ஆனியன் ரைத்தா. ஓகே. சரி, வெங்காயமும் தொட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இதே சைடில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆளுவோட சாப்பிடுவோம். சாஃப்ட் சப்பாத்தி. இந்த ஆலு பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. மசாலா குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இது கூட இந்த வெங்காயம் வச்சு சாப்பிடலாம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு நார்த் இண்டியன் ஒரு டேஸ்ட் இருக்குது அதில். ஸோ இது வந்து லிமிட்டாக அன்லிமிட்டாக அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சிம்பிள். இத்தனை ஐட்டம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறப்போ இது எப்படி நம்ம செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் கேட்க முடியும் இல்லையா? கிட்டத்தட்ட 33 ஐட்டத்துக்கு மேலே இருக்குது. ஒரு தடவை எல்லாம் சாப்பிட்டாலே வயிறே நிறைஞ்சிருக்கும். சப்பாத்தி பாருங்க அப்படின்னு நான் முடிச்சிட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ஒரு வெஜ் புலாவ். இந்த சின்ன கிண்ண அளவு வெஜ் பிரியாணின்னு சொல்லிக்கலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க. கையில் எடுக்கிறதுக்கு அப்படி பூ மாதிரி இருக்குது. பெருசாக மசாலாலாம் சேர்த்தாத அப்படி ஒரு சட்டில் பிரியாணி. இந்த ஏலக்காய் வாசனை, இந்த ட்ரை மசாலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாசனை மட்டும்தான் இருக்குது. ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புல புலன்னு இருக்குது. சாம்பார் சாதம் ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பார்க்கலாம். சாம்பார் சாதம் வழக்கமாக நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. சின்ன வெங்காயம்லாம் போட்டு அதுலேயும் ஒரு முந்திரி பருப்பு இருந்தது. கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு பரிமாறிக்கலாம். அது வந்து பருப்பு பொடி. பருப்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இதில் வந்து நெய் உப்பெல்லாம் பக்கத்தில் வச்சிட்றாங்க. உப்பு வச்சுருக்காங்க, பட் உப்பு நம்ம பார்த்துக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். இது இன்னொரு வகை பொரியல். நல்ல வேளை உப்பு போடல. உப்பு இருக்குது, பத்தலைன்னா போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி, இந்த ஊரில் அவங்க இந்த மாதிரி 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் இது விரும்பி சாப்பிட்றாங்க. திருநெல்வேலிக்கெல்லாம் வருது மீல்ஸ் பார்சல் போதாமா இங்கேருந்து. ஸோ அந்தளவுக்கு இவங்க ரொம்ப பாப்புலர். அவங்க இந்த டென்னிஸ் பேட் வத்தல். ஓகே, இதுக்கு தால் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக தால் ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு. அதேமாதிரி உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கணும் இந்த மாதிரி மீல்ஸ் சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு. குறைஞ்சது ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் ஆயிருங்க இது முடியறதுக்கு. இந்த வீடியோ தான் உங்களுக்கு கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தால் நல்லாவே இருந்தது. அடுத்து சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் இருக்குது, கொஞ்சம் பொரியல் மட்டும் பொரியல் மட்டும். சாம்பார் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன்.
இந்த டூர்லேங்க நம்ம விருதுநகர், திருநெல்வேலி இதெல்லாம் முடிச்சுட்டு ராதாபுரம் வந்திருக்கோம். இதில் சாப்பிட்ட வெஜ் மீல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அப்பளம் நோந்துருச்சு. அது கிளைமேட்டு காரணமாக என்னன்னு தெரியல, எங்கேயுமே இந்த நம்மளுக்கு முட அப்பளமே கிடைக்கல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருங்க. அவியல் ஓகே. ரைஸ் கொஞ்சம் ரைஸ் வேணாம். ஸோ கைஸ் சர்வீஸ் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டு பொரியல்லாம் வந்து அவங்களே வந்து கேட்குறாங்க. ரைஸு கூட்டு பொரியல் எவ்வளோ தடவை நம்ம வாங்கிக்கலாம். நல்ல சர்வீஸ். மோர் குழம்பு ஊற்றிக்கலாம், மற்ற ஊற்றிக்கலாமா? மோர் குழம்பு ஊற்றிக்கலாம். வழக்கமாக மோர் குழம்பு இல்லைன்னா வத்த குழம்பு அந்த மாதிரி தான் இருக்கும் மத்தியானம் மீல்ஸுக்கு. இங்கே ரெண்டுமே இருக்குங்க. ஓ இது என்னது, என்ன காய் இது? மோர் குழம்பு கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. இந்த அவியலோடு சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய தேங்காய் போட்டிருக்காங்க. ஸோ தேங்காய் நல்ல ஒரு டேஸ்ட்டு. அப்படியே ரைஸோடு புரட்டிக்கும். வீட்டில் கீதா அடிக்கடி இது மாதிரி இந்த கீரை குழம்பு செய்வேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை வச்சு கூட உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை கொஞ்சோண்டு மிக்சர் இருந்தாலும் வச்சு சாப்பிட்டா போயிட்டே இருக்கும் உள்ள. இங்கேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சாப்பிடல, கோவக்காயில் ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. இத்தனை ஐட்டம் சாப்பிட்ருக்கேன்ல, எல்லாமே குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். நான் தரமாக செஞ்சுருக்காங்க எல்லாமே. எதுவுமே இது இன்னும் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் நமக்கு தோணவே இல்லை சாப்பிட்றப்போ. வேணும் அப்படின்னா வத்த குழம்பு செகண்ட் டைம் கேட்போம்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது பாருங்கள், கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிப்ஸ் வச்சு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ்க்கு நம்ம என்னென்னமோ போட்டு சாப்பிட்டோம். பருப்பு பொடி, தால், மோர் குழம்பு, சாம்பார் எல்லாம். வத்த குழம்பு எல்லாத்தையும் அடிச்சிருச்சுங்க. சரியான டேஸ்ட். நான் இப்போது வத்த குழம்புக்கு எந்த அளவுக்கு நான் பிரியமாயிட்டேன்னா, எங்கேயாவது சாப்பிட போகணுன்னு நம்ம கேட்குற முதல் கேள்வி இன்றைக்கி வத்த குழம்பா இல்லை என்ன குழம்பு அப்படின்னு கேட்பேன். அவங்க இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாயிடும் எனக்கு. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு மட்டும் ரசம் ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு வைங்களேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற ரிஷியோட நிலைமையை நினச்சி பாருங்க. ஸோ அவனும் சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு நம்ம இருந்து மறுபடியும் கிளம்பணும். அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்காக கொண்டு போயிட்டுருக்கேன். சரி, ஒரு ரசம் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரசம் ஓகேவா இருக்குது. ஸோ தயிர் மட்டும் தான் பாக்கி. தயிர் வந்து ஒரு ரெகுலர் தயிர். ஸோ மொத்தம் நான் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க. அதை தவிர பாருங்கள், முடித்தவொன்னே ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீமில் இருக்குது. நீங்கள் அதை வச்சு கூட சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். பைனாப்பிள், மாதுளம்பழம், திராட்சை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன் சர்வ்டு, ஒரு டைம் தான். அருமையான சாப்பாடுங்க. நல்ல ஒரு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ஒரு டெய்லியெலாம் அப்படிலாம் சாப்பிட போகிறதில்ல. ஏதோ இந்த பக்கம் ராதாபுரம் சைடெலாம் வரீங்க, இல்லை நேஷ்னல் ஹைவேயில் நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஒரு டீவியேஷன் எடுத்து உள்ளே வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். 250 ருபீஸ்க்கு எனக்கு கேட்டால் அது சீரியஸ்லி ஒர்த்து அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஊர் சின்ன ஊர், நல்ல நம்ம மெயின் ஸ்ட்ரீம் டவுன்ஸில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால இந்த டவுனுக்கு கிடைக்குது. இதே தாலி வந்து இப்போ நம்ம திருநெல்வேலியிலாம் கொடுத்தா என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க மொத்தம் எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே வந்து அது பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை, எல்லாமே சிறப்பாக இருந்தது. ரைஸ் கொஞ்சம் அதில் போட்டிருந்தேன். இப்போ பாயாசத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ரிவ்யூ சொல்லிடுறேன் கடைசியில். ஸோ இதான் வந்து நம்ம ரிவ்யூ. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே மவுத் வாட்டரிங்காக இருந்திருக்குங்கிற எந்த டவுட்டுமே இல்லை. இந்த அம்பாள் மெஸ்ஸோட கூகுள் லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா எனக்கே இன்றைக்கி லைட்டாக அப்படி சின்ன ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டாங்க. வந்தோன்னா ஸ்பெஷல் மீல்ஸா அப்படின்னு யோசிச்சாங்க. இதனைக்கு நான் 12:30 மணிக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் நேற்று நான் ஃபோன் பண்ணிட்டு தாங்க வந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைன்னு ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட வரீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 4 பேர் ஸ்பெஷல் மீல்ஸுக்காக வரணும்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாங்க. ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன்.
ஸோ இது தவிர ரெகுலர் மீல்ஸு காலையில் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே பாப்புலர். ரெகுலர் மீல்ஸ் காஸ்ட் என்னன்னு தெரியல, கம்மியாக தாங்க இருக்கும். வந்து அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த கூட்டு, அவியல், பொரியல் அதிலே வந்துடுது. வத்த குழம்பு எல்லாமே வந்துடுது, சாம்பார் எல்லாம். சரிங்க, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப இந்த வீடியோ கஷ்டப்பட்டு, இந்த சீரீஸ்லேயே நிறைய வீடியோ ரிஷி இல்லைன்னா நாட் பாசிபிள். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான். ரிஷிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால தான் நான் ஸ்பெஷலாக அவனை ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்ஸ் ரிஷி, ரொம்ப நேரம் நின்று எடுத்ததுக்கு. ஸோ அவனுக்கு ஒரு கமெண்ட்டில் அவனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க. சரிங்க, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரிஷி, மனோஜ்குமார், டாடா பை.